அக்கங்கட்டா கூவ நான் தானே உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஒரு அக்கங்கட்ட கூவையை பற்றி பேசுறது தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். யாரை பற்றி பேசன்னு எல்லாம் நேற்று டிவியில் ஒரு நியூஸில் பார்த்தோம்ல. ஒரு அம்மா வந்து அவள் மவா பெத்த மவா 10 மாதம் தவம் இருந்து பெத்த மவா சாதாரண பணத்துக்காக சொத்துக்காக என்ன செஞ்சா தெரியுமா? அவள் அப்பா கிடையாது, அந்த அம்மாவுக்கு புருஷன் கிடையாது, இவளுக்கு அப்பன் கிடையாது. சரியா? இந்த அம்மாவோட நகைக்காகவும் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் 10 மாதம் பெத்தெடுத்த தாயை அடி அடின்னு அடிச்சிருக்காள. அதுவும் வெளியே ரோட்டுக்கு வந்து அடி அடின்னு அடிச்சிருக்கா. இங்கே அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த 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 வேடிக்கையை பார்க்கறதுக்கு ஒரு நிறைய பேர் வந்திருக்கான். அந்த ஊருக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்த படத்தை போய் எவனாவது அந்த அம்மா அடித்தானே எவனா போய் விளக்கு தீர்த்து பிடிச்சானால அது கிடையாது. புறா பேரும் வீடியோ எடுக்கானான். அதில் முக்கிய குறிப்பு ஒரு எருமாடு மாதிரி ஒருத்தர் இருக்கானா, வயிற்று தள்ளிக்கிட்டு அவன் படுத்து கிடந்து ஒட்ட வீடியோ எடுத்திருக்கான். எப்படி சண்டை போடுதாங்க அப்படின்ட்டு. எவனா போய் விளக்கு தீர்த்தா பரவாயில்ல. அந்த அம்மா இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காம்ல. நான் ஒரு விஷயம் கேட்கேன், ஏம்மா நீலாம் பொம்பளை தானா? என் நண்பர்களே இல்லை, என் வீடியோ பார்க்க அக்கா தங்கச்சி எல்லோரும் நான் சொல்லுதேன். இல்லைங்க, நான் எல்லோரும் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மா அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே. நான் வந்து இவளை கிழிக்க நேரம் வருத்தப்படாதீங்க சரியா? இவெல்லாம் பொம்பளையே கிடையாது. உன்னையெல்லாம் வந்து கிழிச்சு அசிங்கமாக கேட்டாலும் எனக்கு தப்பு கிடையாது. ஆண்டன் ஒருத்தன் இருக்கான் சரியா? உன்னையெல்லாம் நான் பச்சையாகவே நான் கேட்கலாம், வீடியோவில் கிழிக்கக்கூடாதுன்னு உன்னை கிழிக்காமல் இருக்கேன் சரியா? இப்படி பெத்த தாயை வந்து இப்படி அடிச்சிருக்கிய, நீலாம் விளங்குவியே விளங்க போறியா? உன் மூஞ்சில் முழிச்சா விளங்குமா முதல்ல? இப்போ உள்ள காலத்தில் பாரு, பெத்த தாய் தாப்பா இல்லாதவங்க தான் அந்த அருமை தெரியும். இன்றைக்கி எனக்கு எங்கள் அப்பா இல்லை, நான் அப்பா இல்லாமல் எவ்வளோ வேதனைப்படுத்தும் எனக்கு தெரியும். என்னை மாதிரி எத்தனையோ பேர் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். இருந்தாலும் ஒரு பெத்த தாயை இப்படி அடித்து கொடுமைப்படுத்துதியே, நீலாம் விளங்குவே விளங்க போறியா? அந்த தாய் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். இவ்வளோ பெற்றதுக்கு பெற்றாட்டி அம்மிக்கல்லில் பெற்றுட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை இருக்குமே. இப்படிலாம் செய்யலாமா? சொத்துக்காக இப்படி செய்தியே. நாளைக்கு நீ சாகும்போது அந்த சொத்து பணமும் அவங்க கூட வந்து சாகும்போது வரப்போகுது. இந்த அம்மா இருக்கிறது எத்தனை வருஷமோ எத்தனை காலமோ. இல்லை பின்ன ஏமல அந்த அனாதை ஆசிரமம் நிறையாமல் விளைஞ்சி கொட்டாமல் என்னெல்லாம் செய்யும். இந்த 60 வயசில் தான் முன்னாடிலாம் வந்து இந்த அனாதை ஆசிரமம் நிறையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்ல. இப்போல்லாம் 45 வயசுக்குள்ளேயே அனாதை ஆசிரமம் நிறைஞ்சி வழிதாம்ல. காரணம் இவங்கள மாதிரி ஆட்கள் தான். இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கனால தான் இந்த மாதிரி ஆசிரமம்லாம் நிறைஞ்சி வழியுது. இனிமேலாவது இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் நீங்கள் திருந்துவீங்கன்னு ஆசைப்படுதேன். நிறைய பேர் இந்த ஆசிரமத்தில் கொண்டு விட்டுருக்கேன். அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க கூட நல்லபடியாக வாழுங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நோய் நொடி இல்லாமல் உங்கள் பிள்ளைகளோட எல்லா செல்வாக்கும் கிடச்சி நல்லபடியாக வாழ்வீங்க. இந்த மாதிரி பொம்பளைலாம் பெத்த தாயை அடிக்க பொம்பளைலாம் இருந்தால் நாடு விளங்காது, வீடு விளங்காது, அவளும் விளங்க மாட்டா. இந்த யமதர்ம ராசா மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி கொண்டு பெத்த தாயை அடிச்சிருக்கே நீச கரியாணி குடியை கெடுத்தவளை. இந்த வீடியோ மூலம் சொல்லுதேன், எல்லோரும் பெத்த தாய் தாப்பனை மதிங்க. அவங்கள வந்து அனாதை ஆசிரமத்தை சேர்க்காதீங்க, அடித்து கொடுமைப்படுத்தாதீங்களே. பாவம்ல.